உங்களோட உட்காந்து பேசணும்னா உங்க கால் எங்க சார் இருக்கணும்? உங்க உள்ளதான் இருக்கணும். இப்படி நீட்டிக்கிட்டு என்னை மிதிச்சுக்கிட்டு நம்ம பைப் எடுத்துருவோம். உன்னை விசாரிக்கணும். டிசேபிள் பர்சன் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. டிசேபிள் பர்சன் இன்னைக்கு திருப்பி ஒரு ஊனமுட்டுவார் அடி வாங்கி போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் படிச்சிருக்காரு. அதே சக்திகளாலதான் நடக்குது. அப்ப அவருக்கு யாரு இந்த மிளகா தூவுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை. கண்டினியூஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2023 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு எஸ்பி சாரும் ஒரு ஏஎஸ்பி சாரும் அது மேல ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அஜித் குமார்ன்ற ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அஜித் குமார் இதுல வந்து உயிர் போச்சு, எங்க இதுல வந்து உயிர் போல. அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குமே வித்தியாசம். ஒண்ணுமே என்னோட சைடுல வந்து நானே தான் போயிட்டு போலீஸ் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஒரு லஞ்ச பணம் கேட்டாங்கன்ட்டு. என்னோட இதுல ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவர் வந்து உயிர் இழந்திருக்க மாட்டேன். சரி, என் பேர் முத்துராஜா. நான் வழக்கறிஞராக வந்து பணியாற்றி வருகிறேன். கடந்த 2023 வந்து என்னோட கோர்ட் வெக்கேஷன் டைமில் வந்து நான் என் ஊருக்கு வந்து போயிருந்தேன். அந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப படித்ததில்லை. அதனால் வந்து போலீஸ் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக எனது ஊரை சேர்ந்த உறவினர் வந்து சாக்கோட்டை காவலஞ்சிலேருந்து அழைக்கிறாங்க. அவர் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல போன இடத்துல வந்து அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் செல்வர் கான்ஸ்டபிள்ன்றவங்க வந்து 3000 ரூபா லஞ்ச பணம் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட அந்த டைம் இல்லாதனால நீ போயிட்டு நாளைக்கு எடுத்துடுவான்னு சொல்லும்போது நான் அந்த ஊருக்கு எதார்ச்சியாக போகும்போது அவர் வந்து என்ன அப்ரோச் பண்ணி நீ படிச்சு வந்தானே என் கூட வாடினாங்க. சரி, நானும் உறவினர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நானும் அந்த இடத்துல போயிருந்தேன். சாக்கோட்டை காவல் நிலையத்துக்கு போன இடத்துல வந்து செல்வராஜ்ன்ற கான்ஸ்டபிள் வந்து லஞ்ச பணம் கொடுக்காதனால தகாதார வார்த்தையில் ரொம்ப பேசினார். நான் ஒரு அட்வொகேட்னு அவர்கிட்ட சொல்லி பேசும்போது என்னை தகாதார வார்த்தையில் பேசி சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறார். சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவங்களே தகாதார வார்த்தையில் பேசி அடித்து இன்ஸ்பெக்டர் சாரும் வந்து நீங்கள் என்ன வெளியூர்லேருந்து ஒரு வக்கீல் வந்து இங்கே வந்து எங்ககிட்ட பேசிங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை டிக்னிட்டி பண்ணி இந்த ஊர் வக்கீல்கிட்ட நீங்கள் கேட்ட பாரு எங்கள் அடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அடித்து ரொம்ப துன்புறுத்தினாங்க. இது சம்மந்தமாக வந்து நான் அந்த மாவட்டத்தில் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் என்னோட கம்ப்ளைண்ட் மேலே வந்து என்னை அலக்கழிச்சிட்டே வந்தாங்க. என்னை வர வச்சுட்டு போச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு த்ரிட்டன் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணுனாங்க. நான் சைமல்டேனியஸில் நான் ஒரு அட்வொகேட்னால எனக்கு லீகல் ப்ரொசீடிங் தெரிஞ்ச காரணத்தினால நான் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் காரைக்குடியில் இருக்கவங்களை அப்ரோச் பண்ணி 127/3 பெட்டிஷன் டைரக்ட் சிஆர்பிசிக்கு நான் எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டிருந்தேன். அந்த பெட்டிஷனையும் அவங்க அலோவ் பண்ணாங்க. அந்த அலோவ் பண்ணி அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட வந்து அனுப்புகிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலன்னு சொல்லி க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் காரைக்குடியில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து நான் ஒரு 10 செகண்ட் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அந்த வீடியோ வந்து இவங்க க்ளோஸ் பண்ண அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், நான் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன். இந்த மாதிரி நடக்கலன்னு சொல்லும் போது ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் நான் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து இவங்க போட்ட க்ளோசர் ரிப்போர்ட்டுக்கு மேலே அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக அவங்களே முன் வந்து சூமோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க நீதிமன்ற விசாரணைக்கு. அந்த நீதிமன்ற விசாரணை வந்து 2024 ஜனவரி மாதம் அந்த 2024 ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணதை ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட பெண்டிங்கில் வச்சுட்டு இப்போ அதோட ப்ரொசீடிங் எல்லாமே ஃபார்மேட் எல்லாமே முடிச்சு. இதுவே லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு பேக்கில் வந்து அதில் வந்து அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் நான் ஃபைல் பண்ணியிருந்தேன். அதில் வந்து டோட்டலாக 7 அக்யூஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 7 அக்யூஸில் வந்து 2 இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு எஸ்பி இருந்தாங்க. அந்த இப்போ வந்து ப்ரெசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் காக்னிசன்ஸ் வந்து எடுத்தாங்க. அந்த காக்னிசன்ஸ் வந்து எடுத்ததில் வந்து நான் சொன்ன மெயின் கம்ப்ளைண்ட்டில் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து பேர் தெரியாது. ஏன்னா எல்லா போலீஸ் ஆஃபீஸர் பேரும் தெரியாது. நான் சென்னையில் இருந்து போனதுனால அதில் வந்து திரு அமல்ராஜ், திரு கே முத்து அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் ரிலீவ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபர்தர் ப்ரொசீடிங்காக செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகும்போது நான் அங்கே என்னோட ஆர்குமெண்ட் வச்சு அவங்களை இம்ப்ளீட் பண்ணிப்பேன் அதில் அக்யூஸ்டாக. சைமல்டேனியஸ்லி என்னன்னா இதில் ஸ்டாலின் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இப்போ வந்து கரண்டாக வந்து கன்னியாகுமரியில் இருக்காங்க. அவங்களையும் வந்து இதில் வந்து ரிலீவ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு காரணத்துக்காகனா சாங்ஷன்றதை வந்து இந்த யாரால கவர்மெண்டால் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வந்து சாங்ஷன் ஒன்று பர்மிஷன் வாங்கணும். அந்த ஆப்டன் பர்மிஷன் வந்து நான் வாங்காதனால தற்காலிகமாக அவங்கள வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்காம வெளியில் வச்சுருக்காங்க. இந்த பர்மிஷன் ரிலேட்டடாக வந்து நான் ஹோம் செக்ரட்டரிட்ட லெட்டர் கொடுத்துருக்கேன். என்னோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஃபர்தராக இந்த அப்கமிங் டேஸில் வந்து நான் ஸ்டாலின் சாரையும் அக்யூஸ்டாக சேர்த்துட்டு நான் என்னோட கேஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவேன். அவ்வளோ இப்போ அந்த ஸ்டேஜ். இப்போ அஜித் குமார்ன்றவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து திருப்பனூர் காவல் நிலையத்தில் வந்து அடித்து துன்புறுத்தி வந்து இறந்துருக்காரு. இதே சம்பவம் தான் அதே மாவட்டத்தில் உள்ள காரைக்குடின்ற ஒரு கிராமத்தில் நடந்தது. நாங்கள் அந்த டைமில் வந்து 2023 இது வந்து இப்போ 2025 மட்டும் நடக்கல. இது காலங்காலமாக அந்த சைடு உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்பெஷலி நடந்துகிட்டே தான் வருது. இந்த மிளகா தூவுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை.
கண்டினியூஸாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2023 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு எஸ்பி சாரும் ஒரு ஏஎஸ்பி சாரும் அது மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அஜித் குமார்ன்ற ஒரு இளைஞர் வந்து இறந்துருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. காவலர்கள் வந்து இப்போ சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து காவல்துறைங்களுக்கு வந்து செயல்படாது. முக்கியமாக குறிப்பிட்ட சிவகங்கையை தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஏன்னா சிவகங்கையில் எந்த காவலர்கள் தப்பு பண்ணாலும் அவங்கள வந்து காவலர்களே ரிலீவ் பண்ணி விட்டுறாங்க, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம. இப்போ அஜித் குமார் இதில் வந்து உயிர் போச்சு, எங்கள் வந்து உயிர் போல, அவ்வளோதான் 2 பேருக்குமே வித்தியாசம். ஒன்றுமே கேசஸில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான். அவர் மேலே வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, அவர் நகை காணும்னு சொல்லிட்டு. அந்த புகார் இன்னும் விசாரணை செஞ்சுருக்கணும். இப்போ என்னோட சைடில் வந்து நானே தான் போயிட்டு போலீஸ் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஒரு லஞ்ச பணம் கேட்டாங்கன்ட்டு. என்னோட இதில் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவர் வந்து உயிர் இழந்திருக்க மாட்டார்.